ஆண்டனி சார், பயங்கரமா காத்தடிக்குது. சுனாமி வர்றதுக்கு அறிகுறியா இருக்குமோ? வெளியில போனவங்க இன்னும் வரல, அதான் கால் பண்றேன். போனையும் எடுக்க மாட்டேங்கிறேன். ஒரு பொண்ணு சார். என்ன விஷயம்? ஒரு பொண்ணு கத்தியோட நிக்குது சார். வாங்க சார். அந்த கொடையை எடுத்துட்டு வா. என்னாச்சு? டாடி, வெளியே சிமெட்டோனி. யாரு? போன மாசம் எங்க கேம்பஸ்ல ஒருத்தன் கலாட்டா பண்ணன்னு சொன்னேன்ல, அந்த ரவுடி தான். ரவுடியா? என்னடா, நீங்க கொஞ்சம் வர முடியுமா? என்ன விஷயத்த சொல்ற? வாங்க சொல்றேன். நம்ம பாரதனுக்கு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஒரு வரவு இருக்குல்ல, ஒரு 75 லட்சம். அதை நீங்க கொடுக்கணும் இல்ல சார்? எப்படி? அதை வாங்க தான் அணியை வந்திருக்காப்ல. அண்ணன் யாரு? அணி அண்ணன். அங்க பாரு, சிமெண்ட் அணி. ஓ, சிமெண்ட். நல்லா இருக்கு. அச்சோ, உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஞாபகமே இல்லை. என்ன வாசல் வரையும் வந்துட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டேன். உள்ள வாங்க, உட்காந்து பேசலாம் வாங்க. அட என்னடி நீ எதுக்கு பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்க? இது நம்ம மருதோட பிள்ளைங்க தான். உன்னை பார்த்து பொண்ணும் பயப்படுதில்ல. ஏண்டா தம்பி, உன் பேரு என்னன்னு சொன்ன? என்னமோ சொன்னியா? களிமண். சிமெண்ட் இல்ல? வா உள்ள வா. தம்பி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவளை தாலி கட்டி இங்கே இவளை கூட்டு வரும்போது இந்த இடம் மொத்தம் காடாகி இருந்தது. அந்த காடெல்லாம் அழிச்சு இங்க ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு பயங்கர தைரியம் வேணும். அப்படி இருக்கிறப்ப நான் கட்டினேன். இங்க மரமட்டைகளை வெட்டும் போது என்னை எதிர்த்து சண்டை போட நிறைய பேர் வந்தாங்க. இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லாட்டினா விடியலை பார்க்க மாட்டேன்னாங்க. ஏண்டா சிமிட்டு, என் பொண்டாட்டி இங்க இருந்து போயிடலாம் காலை பிடிச்சி கதறா. மறந்துட்டி அடிச்சலாம். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தம்பிக்கிட்ட சொல்லு. அன்னைக்கு சாயங்காலம் பொழுது சாஞ்சதையும் பார்த்தேன், பல சூரியோதயத்தையும் பார்த்துட்டேன். இந்த பேருக்கு முன்னாடி ஏதாவது டெரரா புனை பேர் வச்சுக்கிட்டு பெரிய ரவுடிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தெரியறது உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. நேக் பாபு, கீரி பக்கிரி. அட, இன்னொருத்தன் எவனோ ஒரு கிறுக்கன் வந்தானடி. அவன் பேர் என்ன? துப்பாக்கி துரை. எல்லாம் பயங்கர ரவுடிங்க. வா, அவங்க கிட்ட அன்பா கெஞ்சி கேட்டுக்கிட்டா அவங்க ஒத்துக்குவாங்க. என் கிட்ட எவ்வளவு உத வாங்கியிருக்காங்கன்னு அடிச்சு செவுல திருப்பிடுவேன். கொலைக்காரனெல்லாம் புதைச்சிட்டு தாண்டா நான் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கேன். நான் தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது அந்த ஆண்டவனே முடிவு பண்ண மாதிரி. போற வழியில கோட்டரும் கோழி பிரியாணி சாப்பிட்றதுக்கு காசு வேணும்னு கேட்டா அதை தாராளமா தரேன். இப்ப கிளம்புனீங்கன்னா பொழுது சாயிடத்துக்குள்ள வீட்டுக்கு போலாம். கிளம்புங்க. வெளியில போங்கடா தெருநாய்ங்களா. சாமா பசியில இருக்கேன். என்னடா இங்க பண்ற? ஏய், வெளில வாடா, வெளில வாடா. டேய், உனதான வெளில போடா, வெளில போ. பாருங்க சார், சாப்பிடுறேன்.
பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா சார்? அண்ணன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணனே பேசுவார். என் அடுப்படியிலே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தெரியும். நான் யாருன்னு காட்டுறேன். எர்ரி போன போனது போகாது சார், ஜாமர் வச்சிருக்கோம். என்னது? டேய் டேய் போறபோக்கு, உன்னை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு தாண்டா நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். பட்ட பேர் வச்சு நிறைய பேர் வந்து நின்று இருப்பாங்க. அப்படி வந்தவங்க நிறைய பேர் உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போயிருப்பானுங்க. அவங்களோட என் பேரை சேர்த்துக்காத, புரியுதா? அதான் நீ பண்ற மிஸ்டேக். கொடுக்கறதுக்கு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா இல்லையான்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது மேத்யூ சார். வாங்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன்னா அதை நான் கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவேன். எழுந்துடுறா என் கட்டுல இருந்து. கேட்டு மூடி ஒரு இடத்துல நான் இறங்கிட்டேனா அங்கே தங்கிடுவேன். தங்குறதுன்னா நீயா காசு தர்ற வரைக்கும். பரதனுக்கு கிடைக்க வேண்டிய மொத்த காசும் கிடைக்காம இங்கேருந்து ஒருத்தனும் வெளியிலயும் போக மாட்டான், வெளியில இருந்து ஒருத்தன் உள்ளாரையும் வரமாட்டான். அப்ப என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. நல்ல பொறுமையா யோசிங்க. அது நான் பரதன் கிட்ட கொஞ்சம் பேசணுமே. அது நியாயம். டேய் குமார், அண்ணா அந்த கேட் ஓபன் பண்ணி விடுறோம். ஓகேண்ணா. என்ன மேத்யூ சார், பசங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்களா இல்ல பாதியிலே பிரேக் விட்டாங்களா? அவர் ரொம்ப கெட்ட பையன் சார். உனக்கு மானம் வேணான்னு நான் சொன்னேன்னா அதை எடுத்துருவான். உயிர் வேண்டான்னு நான் முடிவு பண்ணேன்னா அதையே எடுத்துருவான். அப்பேற்பட்டவன். நான் வச்சிருக்கிற கடன் கம்மிதான், ஆனா உன்னோட கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீயும் அடைக்க வேண்டிய நேரம் இருக்கு. ஐயோ பயந்துட்ட கடவுளே. இப்படிலாம் மிரட்டுற வேலை வச்சுக்காத மேத்யூ. அப்ப நான் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். அப்புறம் சிம்ட்டு, இது இதோட ஒன்றும் முடியல. இது ஒரு நெடுந்தொடர். அது உங்க இஷ்டம் சார். என்னுடைய விருப்பம் சுவாமியோட விருப்பம். ஆமா. எம்பி சார் வணக்கம். சும்மா டென்ஷன் ஏத்தாதீங்க. நாளைக்கு என் ஆள் அனுப்புறேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. தைரியமா இருங்க, நான் இருக்கேன். நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், இந்த அசுர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். நாளைக்கு எம்பி சார போய் பாரு. பார்ட்டி 2 பிரிஞ்சிருக்குல்ல, கண்டிப்பா உனக்கு ஒரு வேலை இருக்கு. நமக்கு ஸ்டேட் கமிட்டியில நிறைய பெரும்பான்மை வேணும். யாராருக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. அந்த பக்கம் மோகன் இருக்கல்ல, அவன் தான் பிரச்சனை. சார் உள்ள இருக்காரு, வந்துட்டாங்க. மேலே
இவன் பேர் மோகன். வாள் ஆட்டிட்டு நம்ம காலுக்கடியிலே கிடப்பான்னு நினச்சி இவனுக்கு ஸ்டேட் கமிட்டியில் சிபாரிசு பண்ணது நான். நீ எந்த ஊர், உன் அட்ரஸை சொல்லுன்னு கேட்டப்ப அவனுக்கு ஊரும் தெரியல, பேரும் தெரியல, பெத்த அப்பா அம்மா கூட யாரும் தெரியல. அவனுக்கு அறிவழகன் அப்படிங்கிற பேரு நான் வச்சது. அவனை எனக்கு பிடிச்சதுனால அவனுக்கு கொடுக்காத சீட்டு இல்லை, பதவிகள். பார்ட்டி தெரிஞ்சப்ப அவன் நின்னது ஜானு கூட. நன்றி கட்டவன். அவனை உருவாக்க தெரிஞ்ச எனக்கு அவனை இல்லாம பண்ண தெரியாதா? முடிச்சிரு, தடமே தெரியக்கூடாது. காரணமே இல்லாம நான் அந்த பக்கம் தாவறேன்னு நீ நினைக்கிறியா பீட்ரு? சாயந்தரம் 4 மணிக்கு என்னோட ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று இருக்கு. அது முடியும் போது நீ தயாரா உட்காந்துக்கோ. அந்த ஜேக்கபை மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறதுக்கு. சரி, நம்ம அப்புறமா பேசுவோம். நான் கொஞ்சம் ஜாகிங் போயிட்டு வரேன். ஆரோக்கியமா இருந்தா தானே விளையாடுறதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். I'm sorry. ஆண்டனியண்ணா, சார், இறந்தது அரசியல்வாதி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அம்மா, இவன் பேர் என்ன? ஜீதேஷ் சார். இவரு நம்ம அட்வொகேட் கிருஷ்ணமூர்த்தியோட ஓ, அப்படியா? என்ன பண்றீங்க நீங்க? ஹேய், அவங்க இங்கே வரட்டும். இவர் ஷர்ட்டில் இருக்க பிளட்டும் அவங்க கொடுக்குற சாம்பிள் பிளட்டும் ஒன்றா இருந்தா நோ டவுட் நீங்கள் பார்த்த ஆள் தான் கொலைகாரன். அந்த ஆளை திரும்ப பார்த்தா உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? அவர் ஹெல்மெட் போட்டிருந்தார் சார். இருந்தாலும் அவரோட ஃபீச்சர்ஸை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாஃப்ட்வேர் கம்பெனியில் சார். இன்ஃபோ பார்க் டெக் அண்ட் ட்ரிக்ஸ்.
அந்த ஷர்ட்டை கழட்டி கொடுங்க. அந்த கையில இருக்கிற பிளட் சாம்பிள் எடுத்துக்க.